இந்த கிரிம்பிங் சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல் நிறைய பேர் கிரிம்பிங் பண்றாங்க இல்லையா? சோ அது பண்ணி நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கு, பயங்கரமா முடி கொட்டுது, ரஃப் ஆயிடுதுன்றாங்க. உண்மையா? ஆமா, இப்போ கிரிம்பிங் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா மோஸ்ட்லி நம்ம நார்மலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், பிரைடுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த பிரைடுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் நம்ம பண்றோம். அப்போ அந்த ஹேர் ஸ்டைல் கலையாம அப்படியே இருக்கிறதுக்காக அந்த கிரிம் பண்றோம். அதை வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருது. சோ ஹேர் அப்படியே இருக்கு, கலையாம இருக்கு, சோ நம்ம டெய்லி இது பண்ணிக்கலாங்கிறதால இப்ப எல்லா மக்களும் என்ன பண்றாங்கன்னா கிரிம்பிங் மிஷின், இப்போ கிரிம்பிங் மிஷின், ஸ்ட்ரைட்னிங் மிஷின் எல்லாமே எல்லாரும் யூஸ் பண்றாங்க. சோ அப்படி அவங்க டெய்லி கிரிம் பண்ணும்போது அது என்ன ஆகும், ட்ரைனஸ் பண்ணலாம். பட் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும். கிரிம்பிங் யூஸ் பண்ணும்போது ஹேர் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே ஒழியணும். அதுக்கப்புறம் ஹேர் வந்து வாஷ் பண்ணிடணும். இன்னைக்கு கிரிம் பண்ணீங்கன்னா அதோடய நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஹேர் வந்து நைட் நிறைய ஆயில் வச்சு வாஷ் பண்ணணும். அப்பதான் ஹேர் வந்து நார்மல் டெம்பரேச்சர் வரும். இப்ப கிரிம் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர் தான் அந்த ஹேர்ல யூஸ். ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க, நான் கிரிம்பிங் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. சோ அதுக்கான ஆஃப்டர் கேர் பண்ணணும். ஒண்ணுமே இல்லை, உடஞ்சு கொட்டிடும்.